எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில 4ஆம் வகுப்பு மாணவர்கள் உண்மை விலைக்கும் தோராய விலைக்குமான வித்தியாசத்தையும், 5ஆம் வகுப்பு மாணவர்கள் மலிவான விலை மற்றும் உயர்வான விலையை எப்படி எளிமையா கண்டறிறாங்கன்னு பார்ப்போமா? வணக்கம் குழந்தைகளா. எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேமா, உங்களுக்கு தோராய மதிப்பெல்லாம் தெரியுமா? மிஸ் இப்ப சில எண்களை காமிப்பேன். அந்த எண்களோட தோராய மதிப்பு சொல்றீங்களா? இது என்ன எண்? 73. இந்த எண்ணோட தோராய மதிப்பை யார் சொல்றீங்க? சூப்பர்மா. மோனிஷ் சொல்லுங்க பாப்போம். 70. மோனிஷ்க்கு கிளாப் பண்ணுங்க. வெரி குட்மா. இப்ப இந்த எண்ணுக்கு சொல்றீங்களான்னு பாப்போமா? இது என்ன எண்? 91. தனிஷ், இந்த எண்ணோட தோராய மதிப்பை சொல்லுங்க பாப்போம். 90. சூப்பர்மா. தனிஷ்க்கு கிளாப் பண்ணுங்க எல்லாம். வெரி குட். இப்ப இந்த எண்ணுக்கு 100களுக்கு முழுமைப்படுத்தி சொல்லணும். ஓகேவா? சரண், இந்த எண்ணை 100களுக்கு தோராயப்படுத்தி சொல்லுங்க பாப்போம். 700. சூப்பர்மா. வெரி குட். கிளாப் பண்ணுங்க சரண்க்கு. இப்போ உங்களுக்கு எந்த எண்ணை கொடுத்தாலும் அந்த எண்ணை தோராயப்படுத்த தெரியும், அப்படிதானே? சூப்பர்மா. கவனிங்க, இதே மாதிரி உங்க பயிற்சி புத்தகத்துல 29ஆம் பக்கத்துல உணவுப் பொருளோட விலைப்பட்டியலை கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? இங்க என்னென்ன உணவுப் பொருள் இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஊத்தாப்பம். சூப்பர்மா. உணவகம் 1ல பொங்கலோட விலை என்ன இருக்கு? சூப்பர்மா. இதே உணவகம் 2ல பொங்கலோட விலை என்ன? 55. இங்க எத்தனை உணவகத்தோட விலைப்பட்டியல் இருக்கு? 2. சூப்பர்மா. எத்தனை உணவகம்? 2 உணவகத்தோட விலைப்பட்டியல் கொடுத்திருப்பாங்க உங்க பயிற்சி புத்தகத்துல. ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும்னா விலைப்பட்டியலை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச உணவு பொருளையும் அதோட உண்மை விலையை எழுதணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த உண்மை விலையோட தோராய விலையை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருவீங்களா? உண்மை விலை தோராய விலை இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு போடணும். டிம்பிள், வித்தியாசத்தை எப்படிமா கண்டுபிடிப்பீங்க? சூப்பர்மா. டிம்பிள் கல கிளாப் பண்ணுங்க. இந்த ஷீட்ல விலைப்பட்டியலை பார்த்து நீங்க நோட் பண்ண போறீங்க. ஓகேவா? செய்யலாமா? சூப்பர்மா. அவங்க எப்படி செய்றாங்கன்றதை நீங்க கவனிக்கிறீங்களா? நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. கவனமா எழுதுங்க. உங்க பயிற்சி புத்தகத்தை பார்த்து உணவகம் 1, உணவகம் 2 ரெண்டுலயுமே எது உங்களுக்கு பிடிச்ச உணவு பொருளோ பார்த்து எழுதிக்கோங்க. வர்ஷன், உங்க ஷீட்டை கொண்டு வாங்க பாப்போம். வர்ஷன்,
நீங்க எழுதின உணவுப் பொருள் என்னது? பூரி பூரி. அதோட உண்மை விலை என்ன? 25. 25. கரெக்ட் எழுதிருக்காங்களா பாப்போமா? சூப்பர். அதோட தோராய விலை என்னம்மா? 30. 30. ஓகேவா? சூப்பர், வெரி குட். அதோட வித்தியாசம் என்னம்மா? 30 இருந்து 25 கழித்தா 5. சூப்பர்மா, வெரி குட். அழகா செஞ்சிருக்கான். சூப்பர், கிளாப் பண்ணிருங்க வர்ஷனுக்கு. ஓகே, எல்லாமே கரெக்டா செஞ்சிருக்கானா செக் பண்ணிரலாமா? தோசை 47 50. சூப்பர்மா. இட்லி, வடை. ஓகேமா, சூப்பர். பொங்கல் எல்லாமே அழகா செஞ்சிருக்காங்க. கிளாப் பண்ணுங்க வர்ஷனுக்கு எல்லாம். சூப்பரா, சூப்பர்மா. எல்லாரோடதையும் செக் பண்ணிரலாமா? அவங்க எப்படி எழுதிருக்காங்க செக் பண்ணிரலாமா? ஓகேமா, சூப்பர்மா. உண்மை விலை, தோராய விலை, வெரி குட். வித்தியாசம், வெரி குட்மா. சூப்பரா, சூப்பர், வெரி குட். சூப்பர்மா. எல்லாருமே ரொம்ப அழகா சூப்பரா செஞ்சிருக்கீங்க. கிளாப் பண்ணிக்கோங்கம்மா. இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? மோனி சொல்லுங்க பாப்போம். உண்மை விலையை வச்சு தோராய விலையை கண்டுபிடிச்சு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு. சூப்பர்மா, வெரி குட். கிளாப் பண்ணுங்க மோனிஷ்க்கு. இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு பொருளோட உண்மை விலை தெரிஞ்சா தோராய விலையை கண்டுபிடிக்க தெரியும். அப்படிதானே? சூப்பர்மா. இப்போ நம்ம பயிற்சி புத்தகத்துல உள்ள பயிற்சி செய்யலாமா? ஓகேமா, பயிற்சி புக்க செய்யுங்க. உங்க எல்லாருக்குமே பண மதிப்பு தெரியும். அப்படிதானே? ஓகேமா. இந்த அட்டவணை பாருங்க. என்ன தெரியுது? எல்லா கடையிலயும் ஒரே மாதிரியான பொருள் இருக்கு. விலை ஒரே மாதிரி இருக்கா? ஒவ்வொரு கடையிலயும் வேற வேற மாதிரி இருக்கு. சூப்பர்மா. இதே மாதிரி அட்டவணை உங்க பயிற்சி புத்தகத்துல இருக்கு. ஓகேவா? அதுல இருந்து ஒரு சில கேள்வியை கேட்பேன். ஓகே, கேட்கலாமா? சரியா சொல்றீங்களான்னு பாப்போமா? இந்த அட்டவணை பார்த்து தான் நீங்க பதில் சொல்ல போறீங்க. ரெடியா? ஓகேமா. உங்க பயிற்சி புத்தகத்தை எடுங்க பாப்போம். நீங்க உங்க பயிற்சி புத்தகத்தை செஞ்சிட்டு இருங்க. ஓகேவா? மிஸ் வந்து பாப்பேன். பயிற்சி புத்தகம் செய்யுங்க. அட்டவணையை பார்த்து பதில் சொல்ல ரெடியா? ஒரே பொருளோட விலை கடைக்கு கடை மாறுபடுதுன்னு பார்த்தோமா? ஓகேமா. அந்த அட்டவணை பாருங்க. அதிக விலைக்கு விற்கக்கூடிய பொருள் எதுமா? கை கடிகாரம். சூப்பர்மா. எவ்வளவுக்கு விற்கிறாங்க? 25,000. வெரி குட். கை கடிகாரம் அதிக விலைக்கு எந்த கடையில விற்கிறாங்க? அங்காடி பி. சூப்பர்மா, அழகா சொல்றீங்க. கிளாப் பண்ணிக்கோங்க. எல்லா பொருளுமே குறைந்த விலைக்கு விற்கக்கூடிய கடை எதுமா? அங்காடி. சூப்பர், வெரி குட். எல்லா பொருளுமே அதிக விலைக்கு விற்கக்கூடிய கடை எது? அங்காடி பி. சூப்பர், அழகா சொல்றீங்க. எல்லா பொருளுமே நடுத்தரமா விற்கக்கூடிய கடை எது? சூப்பர், வெரி குட். ரொம்ப அழகா சொல்றீங்க. கிளாப் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த அட்டவணை பாருங்க. எந்த பொருள் மலிவான விலைக்கு விற்கிறாங்க? கண்ணாடி. எந்த கடையில விற்கிறாங்க? மலிவான என்னம்மா? குறைந்த. மிகவும் விலை குறைந்த. சரியா? ஓகே. மிகவும் விலை குறைந்த பொருள் எது இங்க? கண்ணாடி. எவ்வளவுக்கு விற்கிறாங்க? 10 ரூபாய். எந்த கடையில விற்கிறாங்க? அங்காடி சி. எல்லா பொருளும் குறைந்த விலைக்கு விற்கக்கூடிய கடை எது? அங்காடி. சூப்பர்மா. உங்க எல்லாருக்குமே பண மதிப்பு தெரிஞ்சிருச்சு. அப்படிதானே? எது விலை உயர்ந்த பொருள், எது மலிவான பொருள், குறைந்த பொருள், எதெல்லாம் தெரிஞ்சிருச்சா? சூப்பர்மா. எல்லாருமே ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. கிளாப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பயிற்சி புக்க செய்யலாமா? உங்க பயிற்சி புத்தகத்துல உள்ள பயிற்சி செய்யுங்க பாப்போம். இந்த அட்டவணை பார்த்து பண மதிப்பை எழுது. சரியா? சூப்பர்மா. எல்லாரும் ரொம்ப அழகா கரெக்டா பண்றீங்க. வெரி குட். சூப்பர்மா. எல்லாருமே முடிச்சாச்சா? வெரி குட்மா. சூப்பர்மா, வெரி குட்மா. எல்லாரும் ரொம்ப அழகா பண்ணீங்க. சூப்பர், கிளாப் பண்ணிக்கோங்க. சூப்பர்மா, தேங்க் யூ. காணொளியோட தொடக்கத்துல மாணவர்கள் எண்களை 10ற்கும் 100களுக்கும் முழுமைப்படுத்தியது கற்றலில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் விதமா இருந்தது. அதேபோல் 4ஆம் வகுப்பு மாணவர்கள் விலைப்பட்டியலை பயன்படுத்தி தாங்களாகவே தங்களுக்கு பிடித்தமான உணவுப் பொருள்களை தேர்ந்தெடுத்து அதற்கான உண்மை விலைக்கும் தோராய விலைக்குமான வித்தியாசத்தை கண்டறிந்தது
கற்றலில் ஈடுபாட்டை அதிகரிக்கும் விதமா இருந்தது. இதேபோல் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் விலைப்பட்டியலில் உள்ள பொருள்களை உற்றுநோக்கி எப்பொருளின் விலை மலிவானது மற்றும் எப்பொருளின் விலை உயர்வானது என்பதை கண்டறிந்தது புரிதலுடன் கூடிய கற்றலாக அமைந்தது. இதேபோல் நாமும் நமது வகுப்பறையில் கலந்துரையாடல் மூலம் செயல்பாடுகளை மேற்கொள்ளும்போது கற்றலானது ஆர்வத்துடனும் எளிமையாகவும் அமையும் என்பதில் ஐயமில்லை. நன்றி.